ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரதீஷ் லத்திகா அஃபிஷியல். நீங்கள் எல்லாருமே போன வீடியோக்கு செம சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எங்கள் தாத்தா பாட்டியோட 60ஆம் கல்யாணத்தை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, 2 பேரும் நிற்கிறாங்க, மந்திரம்லாம் சொல்லியிருக்காங்க ஐயர். இந்த கோவிலில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே டேரெக்டாக கோவில் உள்ள கடவுளை போய் பார்க்காம இந்த சைடு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் அது, நல்லா சுற்றி பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த பூஜை பண்ண போகிறோம். இந்த சாமி தான் நாங்கள் கும்பிட்றோம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ இது பார்த்தீங்களா, அங்கே உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் இதை கொடுத்தாங்க. நான் அதை வாங்கி சும்மா ஒரு வீடியோவாக எடுத்தேன். இந்த ஓமத்தில் தான் நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் கைஸ். முன்னாடியே இருந்துச்சு, நாங்கள் பஸ்லலாம் ஏறி ரூம்லாம் பிடிச்சி பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதெல்லாம் காமிக்க முடியல. அதனால தான் இந்த சாமி தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த யாகத்தில் போடுவாங்க. நான் அதை வீடியோ எடுத்திருந்தேன், ஏன்னா என் தங்கச்சி டெலீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனால அது காமிக்க முடியல, அதனால் இது மட்டும்தான் காமிக்க முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தீர்த்தத்தெல்லாம் எடுத்து அந்த ஃபயரில் போட்டுட்ருக்காங்க. புகையை பாருங்கள் எப்படி கிளம்புதுன்னு, எவ்வளோ பெரிய புகை. சரி வாங்க, இப்போது அவங்களாம் மந்திரம் சொல்லி கையில் இதெல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ எல்லா யாகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்துலேயும் வேறு ஒருத்தவங்களும் 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களோட யாகத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் அந்த கோவிலோட கோபுரத்தோட டாப்பை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இதுதான் என்னவோ பிளேன்னு என்னவோ சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரில. ஓகே, நாங்கள் நைட் நேரத்தில் வந்திருக்கோம் கைஸ். பார்த்தீங்களா, கோவில்லாம் நைட்டு 10 மணிக்கிட்ட ஆகிருக்கோம், 9 மணிக்கிட்ட ஆகிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கோவில்லாம் பயங்கர லைட்டு பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே இப்போது அந்த யாகம் முடிஞ்சதுனால இப்போ கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, எவ்வளோ சிற்பக்கலைகள் அந்த இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்கன்னு. ஓகே, இங்கே உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன சிவலிங்கங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் எங்கள் சிவன்னு. பார்த்தீங்களா, ஜோசியம் பார்க்குறாங்க, டோக்கன் இதெல்லாம் கொடுக்குறாங்க, தானம் தர்மம் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ஃபோன்லாம் அலோடு கிடையாது. நான் இங்கே மட்டும் எடுத்திருந்தேன், அங்கே எடுக்க வரத்துக்குள்ளே மறைச்சிட்டாங்க, அதனால் என்னால் காட்ட முடியல. தான் நாங்கள் நந்தி. பார்த்தீங்களா, எடுத்தோடனே மறைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம அடுத்த ஆப்போசிட்டில் உள்ள சிவலிங்கம். இது எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் சிவன். இந்த இடத்த பாருங்கள், இந்த இடம் தான் சிவனோட எல்லா சிற்பக்கலைகளும் உள்ள இடம். பாருங்களேன், அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு எல்லோரும் கும்பிட்றாங்க. இந்த மரத்தில் தான் அவங்க வேண்டுகோளுக்காண்டி குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை பொம்மை, இந்த மந்திரிச்ச இது எல்லா செயினையும் கட்டியிருக்காங்க. மொத்த சிவ விஷ்ணு புராணங்கள், சிவனோட கதைங்க எல்லாமே இங்கே வரைமுகமாகவும் எழுதியும் கீழே வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அப்புறமா இதை பார்த்து மட்டும் கற்றுக்க தேவையில்லை. கோவிலுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வர தேவையில்லை. யூடியூப்பில் சிவன் பாட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த தமிழ் ஸ்டோரிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கள்ல, அவங்க சேனலில் மொத்த சிவனை பற்றி எல்லா ஸ்டோரியும் போட்டிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், தட்சிணாமூர்த்தியை பாருங்கள். இதுதான் தட்சிணாமூர்த்தி, எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். தட்சிணாமூர்த்தியை ஜூம் பண்ணி சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இதுதான் அந்த கோபுரம், அது பாருங்கள் செம பெருசாக இருக்குது கைஸ். பாருங்கள், இதுதான் அந்த கோவிலுக்குள்ளே போகிற வழி. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது கடைசியாக அந்த நைட்டோட ஃபோட்டோ
எடுத்துட்டோம். அப்புறமா பார்த்தீங்களா காலையில் ஆயிடுச்சு. காலையில் நாங்கள் ரூமுக்கு போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்தோடனே ஒரு சின்ன யாக பூஜையை பண்ணிவிட்டு, யாக பூஜை பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்லோ மோஷனில் ஃபயர் எடுத்தும் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுதுன்னு. அப்புறமா ஐயர் 8 வாட்டி அபிராமி சாமிக்காண்டி பார்வதி தேவியை தான் அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்களா, தெரியுதா? அப்புறமா இந்த வேட்டி இந்த தாலி இதெல்லாம் வச்சு கொடுக்க சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு வேட்டி மாற்ற சொன்னாங்க. அப்புறமா இதெல்லாம் தண்ணியெலாம் கொண்டு வர சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு பாடுறான்னு சொன்னாங்க. இப்போது தாத்தா பாட்டிங்கலாம் அவங்க உடம்புல இன்னும் மஞ்சளை தடவிட்டு இருந்தாங்க. இது அந்த பையனை பார்த்தீங்களா, இவனை நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், அந்த குடத்தை கொண்டு வந்ததுக்கு எல்லாருமே அந்த குடத்தில் அந்த இதில் வச்சு தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள் அவங்கெல்லாம் எவ்வளோ நடுக்குன்னு காலங்காத்தாலேயே இதெல்லாம் ஒரு 6 o'clock நடந்துகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ். காலங்காத்தால 6 o'clockே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் சின்ன லாஸ்ட் இது யானைக்கு அவங்க ஓனர் எப்படி சாப்பாடு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கைஸ். அப்புறமா யானையை அதை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காண்டி அது இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதுவும் நின்றுச்சு, நல்லா ஜம்முன்னு நின்றுட்டு தும்பிக்கை ஆட்டிகிட்டே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். யானையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓகே, இப்போ யானையை மட்டும் பார்க்காம மாடையும் பார்ப்போமா? இங்கே பாருங்கள் மாடு எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த 60 கல்யாணம் வீடியோ ரொம்ப சின்னது தான். எல்லாமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பாய் கைஸ்.